This video is presented by Naga and Verivo. உனக்கெல்லாம் கோலி சோடா ஓபன் பண்ண தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடிட்டு உன் வேலையை பாரு. என்னடா பாட்டில் ஓபன் பண்ணிட்டியா? உனக்கு என்னடி பிரச்சனை இப்ப? பிரகாஷ், இந்த ஸ்டாக்லாம் வந்துச்சா இல்லையா? நான் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டேனே. என்ன? சரி, நீங்க எதுக்கு கால் பண்ணி கேட்டுருங்க. அசிங்கப்பட்டுருவோமோ? இருப்பா. சரி, நீங்க கால் பண்ணி பேசிட்டு சொல்லுங்க. என்னடா வேணும் உனக்கு? டேய் தேவா, நோ அடம் பிடிச்ச அம்மாட்ட சொல்லி. இத ஓபன் பண்ண தெரியல. இதுல ஏதோ இருக்கு பாரு. என்னடா இருக்கு? நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நல்லா குனிஞ்சு ஆனா நான் சொல்றது கேட்கணும். இப்போ நீ அம்மாட்ட போய் சமத்தா இருப்பியா? பார்க்க தெரியாது உனக்கு போறப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகே? நீ எப்பவுமே ஐஸ்கிரீம் வாங்க சொல்லி ஏமாத்திட்டே மீட்டிங் வேற இருக்குடி. சரி. தெரியும். இவனா இல்லடா வா. இன்னைக்கு உன்னை விடமா. எப்படி இருக்க? நீங்க என்ன பண்ற? ஓகே, வெயிட். நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் பெங்களூர்ல இருந்தேன். இப்போ இங்க எம்எஸ்சி டெக்னாலஜி இருக்குல்ல, அங்கதான் ஒர்க் பண்றேன். ஓ, நீ என்ன பண்ற? நான் தான் இந்த கஃபேயோட ஓனர். பேசால போலாமா? மீட் மை ஃப்ரெண்ட். ஓ, ஹாய் ப்ரோ. ஹாய். சரி, ஓகே, அப்ப நீ பேசிட்டு வா. எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, கிளம்பு வா. ஓகே, பை. பாய். ஏய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற? ஷாலினி, ஏய் நில்லடி. ஷாலினி கூப்பிடுறல, நில்லடி. ஷாலினி வேணா, கோயில்னு பாக்குறேன். ஏய், நான் சீரியல் ஷூட்டிங் நடத்துறாங்க, இப்படி நடிக்கிற? சைக்கோவாடா நீ? ரத்தம் வருது பாருடா. ஷோ, இல்லடி, நான் கூப்பிட்டே இருந்தேன், நீ போயிட்டே இருந்தியா? அதான். ஆமா ஷாலினி, சாரிடி. நீ சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் கூட இருந்தேன்னா சைக்கோ ஆயிருவேன் தான். நான் போயிடுறேன். நீ என்னை ஏமாத்தல, நான் தான் என்னை ஏமாத்திக்கிட்டேன். நான் பாய். அப்பா வாப்பா. அப்பா வாப்பா போலாம், டைம் ஆக்கிப்பா. ஒரு நிமிஷம், பையனை விட்டுட்டு வந்துடுறேன். டேய், உன் அம்மாட்ட தான் இருக்க சொன்ன. காஃபி குடி. அப்புறம் உன்னை பத்தி சொல்லு. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு சிரிக்கிற? இல்ல, நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணதை பத்தி நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலா நானே உன்ட்ட அதை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். ஆனா நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு 5 years இருக்குமா? அப்ப கூட நீ கடைசியா போகும்போது ஒரு டைலாக் எந்த படத்துல சுட்டேன்னு தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. ஏய், அப்படிலாம் இல்லை. நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் உன்ட்ட சாரி கூட கேட்கல. பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு. நான் உன்ட்ட மட்டும் இல்லை, எந்த பொண்ணுகிட்டே அப்படி நடந்துக்கிட்டது இல்லை. ஐ எம் சாரி. ஏய் இல்ல, ஆக்சுவலி நானும் உன்கிட்ட நிறைய விஷயத்துக்கு சாரி கேட்கணும். இன்ஃபேக்ட் அன்னைக்கு நீ கோவப்பட்டதுக்கு நானும் காரணம். பா, எவ்வளோ நல்லா உன்ட்ட இந்த மாதிரி ரைடு வரணும்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. ஆனால் இந்த இடம்லாம் செம்மையா இருக்குல்ல. ஏய், இங்க பேரு, இந்த இடத்துல தான் இந்த கோல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை. ஆமா. ஏய், உனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரலன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு இங்கே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. சரி, நீ சொல்லு. என்ன சொல்றது?
யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அர்ஜுன் கிட்ட. அர்ஜுன்? ஆமா அர்ஜுன். ஏய், சாரே கால் பண்ணிட்டு இருப்பாரு. அட்டெண்ட் பண்ணு. வெயிட் பண்ண வைக்காத. கோச்சுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ரிங்ல அட்டெண்ட் பண்ணு. சாரை வெயிட் பண்ண வைக்காத. அட்டெண்ட் பண்ணு. அர்ஜுன். என்னடா பிரச்சனை உனக்கு? யாரு அர்ஜுன் உனக்கு? என் பெஸ்டி. மயிரா பெஸ்டி. என்னலாம் வருது. ஏய், மரியாதையா பேசு. ஓ. ஏய், என்னன்னா உன மாதிரி எச்சை நினைச்சியா? உன் கூட பெஸ்டின்னு போய் சொல்லிட்டு கூட எப்படா சான்ஸ் கிடைக்கும் சுத்துறதுக்கு? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்துறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏண்டா லவ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் டிஃபரன்ஸ் கூட தெரியாத டாக்ஸிக்கடா நீ? ஓ, அப்போ எது ஃப்ரெண்ட்ஷிப்பு? இப்போ நான் எனக்கு வீடு பார்க்க போகணும், நான் வீடு ஷிஃப்ட் பண்றேன், கொஞ்சம் வீடு பார்க்க போகலாம் வா என்று கூப்பிடு. வீடெல்லாம் வேண்டாம், நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்ல, அதுக்கு ஷாப் பார்க்க போகணும், கூட வாயன்னு சொல்லி கூப்பிடு. இதெல்லாம் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்போ வேற எது பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்பு? நம்ம பார்ட்டிக்கு போகலாம், அப்படியே மஹாப் போயிட்டு ரெசார்ட்ல புக் பண்ணி அப்படியே கேர்ள்ஸோட ஜாலியா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாரு. நாக்க தொங்க போட்டு வருவானுங்க. அப்படிலாம் இல்லடா. நான்லாம் உனக்கு அவ்வளோதான் இல்ல. இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டாலும் வரதுனால நான் உனக்கு அப்படியே சீப்பா போயிட்டேன்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காசு கொடுக்காத வேலைக்காரன், அவ்வளோதான் இல்ல. இப்போ எதுக்கு எதடா பேசுற? சரிடி, உன் வீட்டுல நீ வளர்த்துற நாய் தொலைஞ்சுல, அது தொலைஞ்சப்ப அவன் என்ன சொன்னா? அது வேற நாய் தானேன்னு சொன்னா. வெறும் நாய் தான். ஏய், உன் நாய் தொலைஞ்சப்ப 4 நாளா நாய் மாதிரி சுத்தனடியா தேடி. சரிடி, அதெல்லாம் விடு. எனக்கு ஒண்ணு புரியல. ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா ஒருத்தனும் வர மாட்டானுங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டானுங்க. ஆமா, எனக்கு புரியலடி. நான் நீ அவன்கிட்ட என்ன பேசுன சொல்லு. நீ போனை காட்டு. காட்டு. நான் ஏன் போன் காட்டணும்? அதான பார்த்தேன், காட்டிட்டாலும். எனக்கு என்ன பயமா உங்ககிட்ட சொல்றதுக்கு? நான் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்ல, அதுக்கு அவன் கமெண்ட் பண்ணியிருந்தா நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னன்னு? அது அவங்க அம்மா கிட்ட காமிச்சானம்மா, நான் இதில் பார்க்க சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கேன்னு. இந்த இளவு தான் நமக்கு வர மாட்டேங்குது. நான் கூட எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு. வேற என்ன சொன்னா? வேற என்ன சொன்னா? இப்போ அது எதுக்கு உனக்கு? அதான் பார்த்தேன், சார் அதோட நிப்பாட்டி இருக்க மாட்டார்ல, ஏதாவது விட்டு போட்டிருப்பாரு. வேற என்ன சொன்னா சொல்லு. அந்த ட்ரெஸ்ல ஹாட்டா இருக்குன்னு சொன்னா. நீ போன குடு. சும்மா கடையே வந்துருச்சு. காப்பாத்து ஷாலினி. காப்பாத்து ஷாலினி, காப்பாத்து. அவனுக்கு சொன்னேன்ல. தரையில போய் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தேன். ஐயோ மயில வலிக்குதுன்னா எனக்கு. எங்க போற? அன்னைக்கு அந்த கோவத்துல தானே என்கிட்ட கோவில் அந்த மாதிரி பேசினேன். நான் அதுக்கு மட்டும் தான் உன் மேல கோவப்பட்டு எப்படி இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன்? ஹலோ சார், டெல்லி உடனே வா. ஃப்ளைட் டைமிங் சார்?
சார் இன்னும் 1 hour தான் இருக்கு. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டெல்லி கிளம்புறேன். வரத்துக்கு ஒரு 3-4 minutes ஆகும். என்னடா அமைதியா இருக்க? என்ன சொல்லணும் உன்கிட்ட? ஏண்டா ஒன்று இன்செக்யூரிட்டியா இருக்க, அப்படி இல்லைன்னா புலம்பிகிட்டே இருக்க, இல்லைன்னா எங்கே நம்மளை கழட்டி விட்டுருவாளோன்ற ஃபீலிங்ஸ்லேயே இருக்க. இப்படியே இருந்தால் மென்டல் ஹெல்த்க்கு என்னதான் ஆகும்? ஒரு நாள் வர எல்லாமா இருக்க, திடீர்னு காணாம போயிடுற. அப்புறம் இன்னொரு நாள் வர என்ன மீட் பண்ணுன்னு சொல்ற. எப்ப போற எப்ப வரன்னு எதுவுமே தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப். நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இது லவ் இல்லை, நம்ம வெறும் லிவ்ல தான் இருக்கோன்ட்டு. மறந்துட்டியா? இங்க பாரு, நான் உன்னை லவ் தான் பண்றேன். லவ்வா? அதுக்கு ஹோப் தரத்துக்கு வேற ஆளை பாரு. உனக்கு என்ன பத்தி நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்குல்ல? ஆக்சுவலா லவ்ன்ற பேர்ல நான் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்திருக்கேன் போல. The person you have called is speaking to someone else. Speaking to someone else. Someone else. ஏய், அப்படிலாம் இல்லை. எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற வரைக்கும் உன் கேரிங்கை என்ஜாய் பண்ணிட்டு நான் தான் கொஞ்சம் கூட உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. உன்னையும் உன் லவ்வையும் புரிஞ்சுக்க நான் தான் உனக்கு டைம் கொடுத்ததே இல்லைல்ல. ஆக்சுவலா ஃப்ரீடம் ட்ரஸ்ட் இல்லாத லவ்வே இல்லை. நீ என்கிட்ட லவ்னு வரும்போது நான் ஒரு டைமும் உன்னை ஹர்ட் தான் பண்ணியிருக்கேன். அது நீ இருக்கிற வரைக்கும் சத்தியமாக புரிஞ்சுக்காம என்னால் உன்னை நம்ம அழகான மெமரிஸை மறக்கவே முடியல. நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நானும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு தானே இருந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மெமரிஸ் தான் இருக்குது. ஒரு சில விஷயம் நமக்கு கிட்ட தான் அந்த இடத்துல அந்த நேரத்தில் பெயின்ஃபுல்லாகவும் ரெக்ரெட்ஸாகவும் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கூட இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாத்தையும் நினச்சி பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருப்பேன் தனியாக. அது மட்டும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்கன்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டு போகும்போது தான் எல்லாம் புரியுது. சரி விடு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கிற என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணம், குழந்தை? அப்போ அப்பா அப்பான்னு சொன்னான். ஹே, அது அண்ணன் பையன், சித்தப்பாவை தான் அப்பான்னு கூப்பிட்றான். ஓ, அப்புறம் உன் நியூ பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு? பாய் ஃப்ரெண்டா? யாரு? இப்போ பாய் சொல்லிட்டு போனாரே. ஏய், அவனுக்கு தெரியல, அவன் கசின்ரா. கசின்? கசின் கசின் மேடம் பில். ஹேய், ஹார்ட் வந்து பில் கொடுக்குற? இல்லை சார், மேடம் தான் கொண்டு. ஏய் சுமார் அண்ணா, நீங்க போங்க. என் கஃபேக்கு வந்து நீ பில் கொடுக்குறியா? அதெல்லாம் வேணாம், பேசாம இரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கடைக்கு வந்திருக்கேன், அப்ப நான் கட்டாம நான் கட்டுவேன். நோ சான்ஸ். விடு விடு, பேசாம இரு. ஏய், வேணாம் வேணாம். நோ 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 ஷாலினி, நோ வேணாம். நான் கட்டுவேன். வேணாம் வேணாம், நான் விடு. கட்டுவேன்னு சொல்றேன்ல. நோ 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 நோ, வேணாம் வேணாம், விடு விடு விடு. ஓ, கூல் கூல். சாரி 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 சாரி. ஆக்சுவலி நம்ம தேவையில்லாம சண்டை போட்டு நம்மளை நம்பி மாற்றி மாற்றி உடச்சிக்கிட்டோம். என்ன திரும்பி ஓட்டைக்க முடியாதுன்னு சொல்றியா? பைத்தியக்காரன், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன். எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ, அப்போ சாருக்கு வேற எது மேலே இன்ட்ரெஸ்ட்? நீ ஓகே சொன்னா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நீ ஓகே சொன்னா மட்டும்தான். ஓ, அப்போ நான் ஓகே சொன்னா நாளைக்கே கல்யாணம். அப்போ மற்ற ஃபார்மாலிட்டிஸ்ல சார் நாளைக்கே முடிச்சிருப்பீங்களா? பார்த்து நான் எடுத்துக்கிறேன். ஏய் பார்த்து, அந்த இடத்துல ஓகே. ஒரு பீஸ் இருக்கு, பொறுமையா இரு இரு, நான் எடுக்கிறேன் பார்த்து பார்த்து.